புத்தகங்கள் தலையங்கத்திற்கு நானே இதில் என் கருத்து என்னன்னா, நான் புத்தகங்கள் புத்தகம் தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. நான் அடுக்கல வேறு தான் இருக்குன்னா நான் நீங்கள் என்னை இதுக்குள்ள மட்டும் போட்டுவிட்டீர்கள். என்ன புத்தகங்கள் அந்த அதாவது வந்து இது வந்து எல்லாருமா சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம். புத்தகங்கள் இந்த நூல் வெளியீட்டு குழு ஒன்று அது அதனையும் ஒருக்கா ஆர்கனைஸ் பண்ணி விடுவோம். நூல் வெளியீட்டு குழு தேர்வு நான் இதுக்கு மற்ற நாடுகளுடன் சேர்த்து அவர்கள் இரண்டு பேர்களை தருவதாக இருக்கிறார்கள். பிரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, லண்டன் இரண்டு பேர்களை தருவதாக இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இங்கே எங்களுக்கு முதல் இந்த புத்தகம் படியாததற்கு காரணம் முதலாவது ஒன்று சதாச மாசம், இரண்டாவது தியானம் தான். ஆகவே நான் அந்த நூல் வெளியீட்டு குழு அவர் அது சம்பந்தப்பட்ட உளவுத்துறை சம்பந்தப்பட்டபடியால் நான் அவரை பிரித்தானியா நலம்பு சங்கத்தின் சார்பில் அந்த நூல் வெளியீட்டு குழுவுக்கு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, யாருக்காவது உங்களுக்கு ஆட்சி இருந்தால் இதற்கு உறுதுணையாக இன்னொரு ஆள் 2 பேர் தேவை. யாராவது அவருக்கு ஒரு வசதியான இல்லை, நீங்கள் நான் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒன்று கல்லால சொன்னாங்கள் என்றால் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன இப்போ சொன்ன மாதிரி இது பலந்தலையை சுற்றி ஆக்கள் விற்கலாம். இப்போ புத்தகம் படிக்கலாம் அந்த பிரச்சனை சரியா அது வேறு. இப்போ இது படிக்கிடலாம்ன்றது நாங்கள் யோசிச்சாங்க. நாங்கள் 2ஆவதாக யோசித்த புத்தகம் காரசுந்தரம் பிள்ளைன்ற 2 நூல்களை துவக்கிறது. ஆனால் அது பிற மாதவி அதாவது இந்த ப்ரொஜெக்ட் அதை சரியாக டிலேயாக இருந்தபடியால் சுவிஸில் இருந்து பாபுவன் புத்தகங்கள் வந்தவர் சேகமாசம் என்ன பொருளாமல் இப்போ அதான் செய்யணும். சேகமாசம் என்ன பொருளாமல் கனடா ஏற்றுக்கொண்டதாக நான் அது 67ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதில் 135 சபைக்கு சொன்னால் அது என்ன பிரச்சனை, அந்த பொருளாமல் 135 விளம்பரங்கள் குழுக்கள் அதான் பாவனை பிரச்சனை. பாவனை சொல்கிறாங்க அந்த விளம்பரங்கள் எடுப்பவர்கள். நான் சொன்னால் என்னென்றால் அந்த விளம்பரங்கள் முழுக்கவும் நாங்கள் திருப்ப புது விளம்பரங்கள் கொடுத்து அதில் புத்தகம் அந்த மாதிரி இருப்போம். விளம்பரங்கள் கொடுத்து நாங்கள் விஜயம் செய்யலாம் இருக்கும். அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய புக். அது எல்லாருக்கும் அடுத்ததாக நாங்கள் பிளான் பண்ணுறது திருவாச ஆராய்ச்சிங்க. நான் அது கனடாவில் அவற்றை செய்யணும் வந்துருக்கேன். அவற்றை ரெண்டு புத்தகங்கள் ஏற்கனவே டிசைன் பண்ணி முதலும் தரையில் எனக்கு யார் வேணும்னு சொன்னால் காரணம் பேஸ் பண்ணின புத்தகங்களும் அது நான் 2 நீங்கள் சொன்ன மாதிரி 2 விஷயம் புத்தகம். இப்போ எங்களோட புத்தகம் எங்களோட மரபை சொல்வதற்கானது. அதுக்கு அடுத்தது நாங்கள் வேணும்னால் முடிஞ்சால் நீங்கள் விரும்பினால் ஒரு தொகுப்பை செய்யலாம். உங்களுக்கு மானியம் வந்தது இந்த வருஷம் வைத்தவர்கள் அதை என்ன செய்யறது என்றால் அங்கே இந்த கனடா மன்றம் ஒவ்வொரு முறையும் இதழ் வெளியிட இருக்கின்ற அந்த ஆண்டுகள வெளியிட இருக்கின்ற அந்த ஆண்டுகளுக்கு ஒரு விஷயம் சம்பந்தமான ஆண்டுகளாக வெளியிட்டவர்கள். அப்போ ஒரு 10 வருஷம் வெளியிட்டாலும் ஒரு கல்வி பற்றியதாக இருக்கும், மற்றது வாசிசாலைகள் பற்றியதாக இருக்கும், மற்றது தொழில்துறை சாலைகளாக இருக்கும், பக்தர்கள் பற்றின அப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய மேசிவ் புக்காக வந்தது. நாங்கள் இந்த முறை நான் நம்புறேன், கேட்கலாம், தான் கேட்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுறது நான் கனடா வெளியிட்டு 10வது 11வது புத்தகம் வெளியிட்டு நாங்கள் இனிமேல் ஒவ்வொரு முறையும் சுவிஸ் இந்த ஒரு புத்தகம் வெளியிட்டாலும் ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு புத்தகம் வெளியிட்டா நானும் அந்த புத்தகம் வெளியிடக்கூடாது கேட்டேன். இப்போ நான் ஒன்று கேட்கலாம், நான் குமாரோட தலைவரோட ஆச்சுனேன். அதுக்கு வேற பண்டிகை ஒரு ஒன்றுக்கு பயன்படுத்துவேன். நான் அதுக்கிட்ட அதே போல் 2,200 பவுன்ஸ் கேட்குறேன். 2,200 பவுன்ஸ் இருக்காகும். ஆனால் அது அந்த ஃபண்டில் வேண்டாம்னு நாங்கள் சுவிஸ் கேட்ட இந்த முறை இருந்தால் அந்த புத்தகம் தாங்களே வெளியிடுவாங்க முழுமையாக. நாங்கள் அதுக்கு ரெடி அப்படி கொடுக்கல. இப்போ ஒவ்வொருத்தருங்கிற தான் ஒரு புத்தகம் வெளியிட்டு போனால் அது நஷ்டத்தில் இல்லை. அப்போ நாங்கள் சொன்னால் அது இல்லை. ஆனால் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இப்போ அதையும் ஒரு மெம்பர்ஸ் வச்சிருக்கணும், கனடாவும் வச்சிருக்கும், ஆஸ்திரேலியாவுடைய கைகையில் பிரான்ஸ் எல்லாருமே சேர்ந்தால் அது பொறுக்கியாக இருக்கும். அதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு புத்தகத்தை டிசைட் பண்ணலாம். டிசைட் பண்ணிட்டு அதையே விரும்பினோம்னா
ஃபோன் காய்க்க சரி